இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். என்ன கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தொடர்ந்து துணையாக இருந்து அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். இதை பற்றி டீட்டெயிலாக கேட்குறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை மெத்துதிக்கிறமப்பா, மகிமைப்படுத்துகிற அந்த நாளுக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளில் நம்ம என்னை கேட்குற ஒவ்வொருவருக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். யார் யார் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திட நம்பிக்கை உண்டாகட்டும். நீங்கள் கூட இருந்து செயல்படுகிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். 2 நாளாகமும் 19வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக நீங்கள் இன்னைக்கு முடிவெடுத்திருக்கிறீங்க, ஆனால் அதை செய்யலாமா வேண்டாமா, அதை எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குல்ல. கர்த்தர் உங்களை அதை செய்ய சொல்லிட்டார், இதை அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு, இந்த கோர்ஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலும் மற்றவர்கள் சொல்கிறது, உலக பிரகாரமான நிறைய செய்திகள் அதெல்லாம் கேட்டுட்டு எப்படி இது நடக்கும், நான் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உலகம் என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா உலகம் நிறைய காரியங்களை சொல்லும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் செய்கிறதுக்கு திடமனதாக முன்னோக்கி போனீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அந்த வசனத்துடைய பின்பகுதி அழகாக சொல்லுகிறார், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு தான் இதுவரை செய்துட்ருக்கிறீங்களா? எல்லாம் இதுவரை நன்மை தானே செய்திருக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் சொல்கிறத விட உலக மனிதர்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கிறது போல் இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பிரச்சனைகள் வந்து விடுகிறது உண்டு, தோல்விகள் வருகிறது உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறது ஒருவேளை சூழ்நிலைக்கு எதிரான காரியங்களை செய்யும்படியாக இருக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாய் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்க. இன்றைக்கி நீங்கள் செய்யணும்னு ஆண்டவர் செய்ய சொன்ன அந்த காரியத்தை, அப்ளை பண்ண சொன்ன அந்த விஷயத்தை, அல்லது உங்களுக்கு ஜாபில் எடுக்க வேண்டிய அந்த டிசிஷனை, நீங்கள் இந்த நாளில் உங்கள் ஃபேமிலியில் எடுக்க வேண்டிய அந்த டிசிஷனை தைரியமாக ஆண்டவரோடு சேர்ந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார். பெரிய வெற்றி உங்களுக்கு வரப்போகிறது. கர்த்தர் உங்கள் கூட இருக்க போகிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, மறந்து போகாதிருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த அன்பு சகோதரனுக்கா அன்பு சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் அவங்க எடுத்திருக்கிற தீர்மானத்தில் உறுதியாக இருந்து அதை தொடர்ந்து செய்ய உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்வதற்கு உம்முடைய பாதுகாப்பும் பலன் கூட இருக்கட்டும் அப்பா. நீர் துணையாய் போவதற்காய் நன்றி. கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். God bless you.